ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனல் மதத்தோட பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 4 விதமான ஹெல்த் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் பெண்களுக்கான ஹெல்த் டிப்ஸ் தான். ஆண்களுமே ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அதனால் அவங்களும் முழு வீடியோ பாருங்கள். இந்த சம்மர் டைம்ஸ்க்கு நம்ம உடம்பு ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு தினமுமே இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியும் அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டாலே இந்த ஹீட் குறைஞ்சிரும். பெண்களுக்கு பீரியட் டைம்ஸு முன்னுக்கும் பெண்ணுக்கும் வெள்ளைப்படுதல் இருக்கும். நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைக்கு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற மெடிசன் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஒரு 10 வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி ஊற வச்சுருக்கிற வெந்தயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும் சோம்பு. அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாகவே நீங்கள் கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் அதிக அளவு சேர்த்துக்கக்கூடாது. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் அதிக அளவு சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு பாய்சன் ஆகிடும். அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த 4 பொருட்களும் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரமாவது கொதிக்க வச்சுக்கணும். அதனால் அது தனியாக கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஹேருக்கான ஒரு ஜெல்லு தான் ரெடி பண்ணி காட்ட போகிறேன். எந்த மாதிரி சிக்க முடியாக இருந்தாலும் சரி தான், இல்லை முடி உதிர் பிரச்சனை உள்ளவங்களும் சரி, ஷைனிங்கான முடி வேணுங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஃப்ளாக்ஸ் சீடை சேர்த்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அந்த பக்கம் இந்த வெங்காயம் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிக்க கொதிக்க அந்த தண்ணி கலர் சேஞ்ச் ஆகும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு 1 டம்ளர் வர வரைக்குமே தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் 2 பேர் குடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிக அளவு தண்ணி இருக்கிறப்பயே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி குடிச்சு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் இந்த தண்ணி. அதனால் இதோட நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லத்தூளோ சேர்த்து நீங்கள் குடிச்சு பாருங்கள். வெல்லத்தூளை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அது வெல்லம் சேர்த்து சாப்பிட்றதுனால அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அதனால் இந்த தண்ணியை கண்டிப்பாக நீங்கள் அந்த பீரியட் வரத்துக்கும் சரி, பீரியட் வந்த பிறகும் சரி, இந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகும். அதனால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜெல்லு ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த ஜெல்லு எப்படி இருக்குன்னா, முட்டையை நம்ம உடச்சி தலையில் தேய்ச்சோன்னா எந்த மாதிரி ஒரு குழகுழப்பு தன்மை, அது மாதிரி கத்தாழை ஜெல்லு தடவினா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது மாதிரி தண்ணியாக இருக்கும்போதே நீங்கள் இந்த தண்ணியை கொதிக்க வைக்கிறத நிப்பாட்டிட்டு அப்படியே இது மாதிரி இந்த கையில் காட்டுறோம் பார்த்திங்களா, இது மாதிரி ரெடியான உடனே எடுத்து தலையில் தடவிடணும். ரொம்பவும் கெட்டியான பிறகு நீங்கள் தலையில் தடவினீங்கன்னா தலையில் ஒட்டவே ஒட்டாது. தலையில் வைக்க வைக்க கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு தடவை ரொம்ப திக்காக காய்ச்சிட்டோம். அப்படியே கத்தாழை ஜெல்லு மாதிரி இருந்தது. ஆனால் தலையில் ஒட்டவே இல்லை, கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. மறுபடியும் மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் நாங்கள் தலையில் தேய்ச்சோம். அதனால் இந்த மாதிரி ஒரு தொல்லையே வேண்டாம். இது மாதிரி தண்ணியாக இருக்கும்போதே டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தடவிக்கோங்க. எப்பேற்பட்ட முடியக்கும் இந்த ஜெல்லு தடவினீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்குங்க. நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஃப்ளாக்ஸ் சீட் தண்ணி தான் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கிறது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். முடியும் நல்லா வளருது. அதனால தான் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த ஜெல்லு ரெடி பண்ணி நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணால் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை 1 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிங்க. உடனே தேய்ச்சி குளிச்சிடாதீங்க, எந்த வித பலனுமே இருக்காது. இந்த ஃப்ளாக்ஸ் சீடு கூட நீங்கள் ரோஸ்பெரியோ இல்லை கருவேப்பிலையில் என்ன போட்டு வேணாலும் நீங்கள் சேர்த்து காய்ச்சிக்கலாம். அடுத்த டிப்ஸு பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ள டிப்ஸு. டைல்ஸு தரையில் நடந்து பெண்களுக்கு இந்த குதிகால் வலி இருக்கும். நைட்டில் படுக்கும்போது தாங்க அந்த வலி நமக்கே தெரியும். பொழுதுக்கும் வேலை செய்யும்போது கொஞ்சம் கூட அந்த வலி தெரியாது. அது மாதிரி வலி இருக்கிற பெண்கள் டைல்ஸ் தரையில் நிற்கும் போதே சாஃப்டான மேட் போட்டு நிற்கணும். அதோட நீங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறீங்கன்னா சாஃப்டான செப்பல் போட்டு நடக்கலாம். அதே போல் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுத்துட்டு தூங்கினீங்கனாலும் அந்த குதிகால் வலி இருக்காது. இது மாதிரி ரொம்ப ஐஸ் கட்டி ஆகாமல் கண்ணாடி பதத்தில் இருக்கும்போது அந்த ஐஸ் கட்டியை எடுத்து இது மாதிரி நீங்கள் குதிகாலில் அந்த மேல் வரைக்குமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சி அப்ளை பண்ணலாம். எப்படி இல்லைன்னா ஒரு கவரில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக ஆகிடும். உங்களுக்கு வலியும் குறைஞ்சிரும். நானே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இது மாதிரி பட்டு சரி, காட்டன் சரி, இந்த ஜரிகை சரியெல்லாம் காய வைக்கிறீங்க அப்படின்னா அதிக வெயில் இல்லாத இடத்துல காய வச்சு எடுத்திங்கன்னா தான் அந்த ஜரிகையுடைய தரம் குறையாமல் இருக்கும், சாயம் போகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வெள்ளை துணிகளையும் சரி தான்
நீங்கள் நல்ல வெயிலில் காய வைக்காமல் கொஞ்சம் நிழல் இருக்கிற இடத்துல காய வச்சு எடுத்திங்கன்னா தான் வெள்ளை துணி சீக்கிரம் பழுப்பு நிறம் ஆகாமல் இருக்கும். ரொம்ப வெயிலில் காய வைக்கும் போது சீக்கிரமாகவே இந்த வெள்ளை துணி எல்லாமே பழுப்பு நிறம் ஆகிடும். இந்த துணியெல்லாம் காயறதுக்கு ஒரு 2 மணி நேரம் காய வச்சாலே போதுங்க. நல்ல வெயில் நாளெல்லாம் எந்த துணியாக இருந்தாலும் சரி ஒரு 2 3 மணி நேரத்துலேயே காய வச்சு எடுத்து மடித்து வச்சுருங்க. அந்த துணியோட தரமோ நிறமோ குறையாமல் இருக்கும். இந்த வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.